ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக நம்ம பால்வாடியில் கொடுக்குற மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 2 கப்பு பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலிச்சுட்டு யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் என்ன தூசி இருக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம இந்த மாதிரி சலிச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு மாவை. இப்போ சலிச்சாச்சு. இப்போ நம்ம சர்க்கரை எடுத்துக்குவோம். நான் சீனி 1 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒன்று எடுத்திருக்கேன். ஏண்டா நமக்கு சத்து மாவில் ஏற்கனவே இனிப்பு இருக்கும். அதனால் ரொம்ப இனிப்பு சேர்க்கணுன்ட்டு தேவையில்லை. இப்போ வாசனைக்காக 3 ஏலக்காவை போட்டு நம்ம இப்போ நம்ம இந்த ஏலக்காவை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அதே மாவில் 2 முட்டை சேர்த்துருக்கேன். 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ அது கூட நான் எந்த பேக்கிங் பவுடரு பேக்கிங்கில் நான் எதுவுமே சேர்க்கலை. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சோடா உப்பு தான் சேர்த்துருக்கேன். அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். பால் பத்தாக்கட்டி நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் பாலை. இப்போ இதையும் நம்ம ஒரு ஓட்டி விட்டு வந்துடுவோம் மிக்சியில். பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ இது கூட இன்னும் ஒரு 2 பொருள் சேர்க்கணும் நம்ம. இப்போ எண்ணெய் நான் 1 குழிக்கரண்டியால் 1 குழிக்கரண்டி எண்ணெய் எடுத்துருக்கேன். ரீஃபண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் தான் எடுத்துக்கணும். இப்போ மில்க்கு பவுடரு அது 1 கப்பு எடுத்திருக்கேன். நமக்கு அப்போ தான் அந்த சத்து மாவு வாசனம்லாம் இல்லாமல் ரொம்ப மணமாக இருக்கும். இது சாப்பிடும் போது ரொம்ப கேக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ மாவு ரெடி. இப்போ நம்ம எந்த டின்னில் கேக்கு செய்ய போகிறோமோ அந்த டின்னில் கொஞ்சோன்னு ஒரு 2 சொட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா தடவி விட்டுக்கலாம். நான் இப்போ பட்டர் பேப்பர் தான் போட போகிறேன். பட்டர் பேப்பர் போட்டால் இன்னும் நமக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு பட்டர் பேப்பரை வெட்டி போட்டு அது மேலேயும் கொஞ்சோன்னு எண்ணெயை தடவிக்குவோம். இந்த சைடெல்லாம் இந்த ஓரத்துலலாம் கொஞ்சோன்னு நம்ம எண்ணெய் தடவிக்குவோம். எண்ணெய் தடவுனா நமக்கு இன்னும் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ண வச்ச மாவை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த அளவுக்கு இந்த மடிப்பாக வர அளவுக்கு நமக்கு மாவு இருந்தால் கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த ஏர் போகிறதுக்கு இந்த தட்டி வச்சுக்குவோம். இந்த பேனை நான் 10 நிமிஷம் ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வச்சு நம்ம மூடி போட்டுக்குவோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நட்ஸு தூவிக்குவோம். நான் முந்திரி தான் தூவியிருக்கேன். நீங்கள் பாதாம் எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸு நீங்கள் தூவிக்கலாம். என்கிட்ட முந்திரி இருந்ததுனால நான் முந்திரியை தூவிக்கிறேன். இது அப்படியே ஒரு 40 நிமிஷம் இது அப்படியே மூடியே சிம்மிலேயே வச்சு இதை வேக விடுங்க. இப்போ நான் குத்தி பார்த்தேன், ஆனால் வேகலை. அந்த குச்சியில் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் இது 1/4 மணி நேரம் இருக்குன்னு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா செவந்து போய் ரெடியாகி நான் இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஓரத்தெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்குவோம் ஒரு கத்தியால். இது சத்து மாவில் செஞ்சதுன்னு யாருமே நம்பவே முடியாது. இதை கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ நம்ம பட்டர் பேப்பரெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். பாருங்கள், நான் வெட்டும் போது மிஸ் ஆகிடுச்சு. வீடியோவை ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ இன்னொரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அந்த கத்தி இறங்குதுண்டு. நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்.
உங்களுக்கு கேக்க பார்த்தாவே தெரியும் எவ்வளோ டெக்ஸ்சராக வந்திருக்குன்ட்டு. இது வந்து சத்து மாவில் செஞ்ச கேக்குன்னு யாருமே சொன்னால் நம்பவே மாட்டாங்க. நீங்களா சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.